வணக்கம் நேயர்களே! தீர்ப்பு சொல்லுங்க பாஸ் சேனலுக்கு உங்களெல்லாம் வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீனேஜர்ஸ் அண்ட் செல்ஃபோன் யூசேஜ். இப்போ ரீசென்ட்டா வந்த எக்கனாமிக் டைம்ஸோட நியூஸ் ஆர்டிக்கிள பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 20,000 சில்ட்ரன் எவ்ரி இயர் டிஜிட்டல் அடிக்ஷன்னால வர மன அழுத்தத்தினால உயிரிழக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ. ஆனா இது அடிச்சு துவைச்ச டாபிக். இதில என்னடா புதுசா நீ பேசப் போற? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம கவர் பண்ண போறது எல்லாமே ஆஸ் அ பேரண்ட் வீட்ல இருக்க டீனேஜர்ஸ எப்படி கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும்? வாட் சிம்பிள் டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? அப்படின்றது தான் பார்க்க போறோம். வாங்க. செல்ஃபோன்ஸ் வந்து மொத்தமாவே கெட்ட விஷயங்கள மட்டுமே தருது அப்படின்னா, ரொம்ப ஈஸியா தூக்கி போட்டுடலாங்க. ஆனா அப்படி இல்லையே, நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளே பார்க்குறோம். சேஃப்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு டீனேஜர்ஸ்க்கு. எங்கேயோ போயிட்டு வரவங்க இன்னும் வரல அப்படின்னா, டக்குனு ஒரு ஃபோன போட்டு, "என்னம்மா இன்னும் வரலையே?" அப்படின்னு கேட்க முடியுது. ட்ராக் பண்ண முடியுது. இம்மீடியட்டா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சேஃப்டிக்கு பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எஜுகேஷன்லயும் வந்து ஒரு ஹாட் டாபிக் இருந்தா, டக்குனு ஒரு டுட்டோரியல போட்டு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. அது இல்லாம சோஷியல் கனெக்ஷன். அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், டக்குனு ஒரு மெசேஜ போட்டு, "நீ எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன். இதான் ஹோம் ஒர்க். இதான் நான் படிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு நாங்க இங்க போறோம்." இது மாரி அவங்களோட கனெக்ஷன்ஸ வந்து வலுப்படுத்திக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸா இருந்தாலும், நம்ம நெறைய கெட்டதும் கேள்விப்பட்டுருக்கோம். டோபமைன் ஹிட்டு, எப்ப பார்த்தாலும் ஃபோனே கதியா இருக்காங்க. நெறைய கவனம் கிடையாது. இது மாரி விஷயங்கள் நெறைய கேட்டாலும், இதில ஒரு சீரியஸான இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம நியூஸ் ஆர்டிக்கிள் பார்த்தா மாரி, சூசைட் ரேட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஏன் இன்கிரீஸ் ஆயிருக்கு? ஐடென்டிட்டி த்ரெட்னால. அப்புறம் அடிக்ஷன பத்தி பேசுறாங்க. அடிக்ஷன் ஏன் சொல்றாங்கன்னு தெரியும். ஆனா அடிக்ஷனுக்கும், ஐடென்டிட்டி த்ரெட்டுக்கும் என்ன சம்மந்தம்? அப்புறம் பெரும்பாலான வீடுகள்ல நம்ம டீனேஜர்ஸ்க்கு ஃபோன் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா, அது பிரச்சனையில போய் முடியுது. அது ஏன்? இந்த 3த்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இதிலிருந்து வெளியில வர்றதுக்கான வகைவகைகளை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். ஸோ ஐடென்டிட்டி அப்படின்னா என்னங்க? நான் யாருன்றது தான் ஐடென்டிட்டி. நான் யாரு? என்னோட வேல்யூ சிஸ்டம் என்ன? கஷ்டமோ, துக்கமோ வந்தா, ஹவ் டூ ஐ கண்டக்ட் மை செல்ஃப்? அதிலிருந்து நான் எப்படி வெளிய வருவேன்? இதெல்லாம் டிஃபைன் பண்றது தாங்க ஐடென்டிட்டி. ஸோ இப்போ ஐடென்டிட்டி வந்து ஃபார்ம் ஆகுறது மெயினா 13-18 ஏஜ்ல தான். அந்த டீனேஜ் பருவத்தில தான் அது ஃபார்ம் ஆகுது. அதனால தான் நம்ம பேரன்ட்ஸ் நம்மள வந்து இந்த ஏஜ் குரூப்ல இருக்கும்போது 2 கட்டாம் வயசு பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி வளர்த்தது. இன்னைக்கு இருக்கிற டீனேஜர்ஸ் அவங்களோட என்வைரன்மென்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 85% பேர் அதாவது 10ல 8 பசங்க கிட்ட அவங்க கிட்டயே செல்ஃபோன் இருக்கு. இல்ல அவங்க பேரண்ட்ஸோட செல்ஃபோன் எடுத்து யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 10ல 5 பேருக்கு மேல 4 ஹவர்ஸ்க்கு மேல ஃபோன்ல இருக்காங்க எவ்ரி டே. ஸோ அந்த ஃபோன்ல இருக்கிற டைமே அதிகமா இருக்கு. அண்ட் அந்த டைம்ல அவங்க எத யூஸ் பண்றாங்க? அது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70% ஆஃப் தெம் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் சோசியல் ஆப்ஸ். ஸோ இப்போ நீங்க இந்த ஸ்டாட்ஸ வச்சே பார்க்கலாம். சோசியல் ஆப்ஸ் வந்து அவங்களோட என்வைரன்மென்ட்ல எவ்வளோ இன்றியமையாத பங்கு வகிக்குது அப்படின்னுட்டு. இப்போ சோசியல் ஆப்ஸ்ல அவங்க என்ன பார்க்குறாங்க? ஃபோட்டோஸ், ரீல்ஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ். யாரு எந்த டான்ஸு எந்த மாரி போட்டு ஆடுனாங்க, எவ்வளோ அழகா இருக்காங்க, ஹாட்டா இருக்காங்க, வைபா இருக்காங்க, எவ்வளோ லைக்ஸ் வந்தது, இத தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இந்த என்வைரன்மென்ட்ல அவங்க இருக்கும்போது, வாட் கோஸ் இன் இஸ் வாட் கம்ஸ் அவுட். ஸோ அவங்க உடனே மிமிக் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அவங்களால முடிஞ்ச அளவுக்குல கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அப்போ அவங்க ஏதோ ஒண்ணு போட்டு, அதுக்கு ஒரு லைக் வந்தது அப்டின்னா வந்து, அவங்க உடனே சந்தோஷப்பட்டு இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ போடுறேன். 200 லைக் வருது நான் சந்தோஷப்படுறேன். உண்மையாலே சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறமா ஆனா என்ன பிரச்சனைன்னா, ஃப்ரெண்ட் நாளைக்கு அவங்க ஒரு ஃபோட்டோவோ, ஒரு ரீலோ போட்டாங்கன்னா, அதுக்கு 210 லைக் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என் சந்தோஷம் போச்சு. ஸோ இப்போ நான் ஒரு பிம்பத்தையே சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஏஜ்ல. எது உண்மைன்னு தெரியாது. உண்மைன்னு நெனச்சு ஒண்ணு பண்றேன். அதுல சந்தோஷப்படுறேன். அப்புறம் நாளைக்கு அது இல்லன்னு ஆயிப்போது. ஸோ இப்படியே இந்த விஷியஸ் சைக்கிள் போயிட்டே இருக்கு பாருங்க. ஸோ இப்ப வந்து இது மாரி இருக்கிறம்போது அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் தான். இப்ப அத யார்கிட்ட அவங்க பேசி இது பண்ண முடியும்? வீட்ல இருக்கவங்க தான் உண்மையான நல விரும்பிகள். ஆனா அவங்க கிட்ட வர முடியுமா? இல்ல. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வி ஆர் அவுட்டேட்டட் அப்படின்ற ஃபீலிங் டீனேஜர்ஸ்க்கு இருக்கு. ஸோ இந்த டைம்ல பிரச்சனை இருக்கு. பேசுறதுக்கு நம்ம மேல அவங்க நம்பிக்கை இல்ல. நம்மளே அவைலபிளா இல்லாம இருக்கோம். இந்த டைம்ல நம்ம போய் ஃபோன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீ நெறைய ஃபோன் யூஸ் பண்ற. இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்லும்போது அவுட் பர்ஸ்ட் தாங்க நடக்கும். ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட நம்ம கேட்கறது என்னன்னா, என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் எது யூஸ் பண்றேன்னு தெரியுமா? நான் வெறும் படிக்க மட்டும் தான் செய்றேன். என்ன சுத்தி இருக்கவங்கலாம் எப்படி யூஸ் பண்றாங்க தெரியுமா? ஸோ இட் இஸ் டிட் ஃபார் டாட் மாரி தான் போயின்னு இருக்கு. இதுதாங்க பிரச்சனை. ஓகேவா? ஸோ ஒரு 5 நிமிஷம் ப்ராப்ளத்த பத்தி பேசிட்டோம். இப்போ நம்ம சொல்யூஷன்ஸ்க்கு போவோம் இந்த புரிதலோட. சொல்யூஷன்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, இன்ட்ரோஸ்பெக்ஷன். இன்ட்ரோஸ்பெக்ஷன் அதாவது ஆஸ் அ பேரண்ட் வந்து நான் எவ்வளோ நேரம் ஃபோன யூஸ் பண்றேன்?
அப்படி யூஸ் பண்ற டைம்ல எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியால இருக்கேன். அண்ட் சோஷியல் மீடியால இருக்கிறது எவ்வளோ நேரம் என் பசங்க முன்னாடி பண்றேன். இந்த 3 விஷயத்தையும் நீங்க டாக்குமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் ஃபோன்ல இருக்கேன், எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியால இருக்கேன், எவ்வளோ நேரம் பசங்க முன்னாடி சோஷியல் மீடியால இருக்கேன். இந்த டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏன்னா, தென் யூ வில் பி வித் திஸ் நாலெட்ஜ் நீங்க வந்து ரீஆர்கனைஸ் பண்ணலாம் உங்க டைம. ஸோ பசங்க முன்னாடி இருக்கும்போது, நீங்க வந்து ஃபோன வந்து யூஸ் பண்றது வந்து கிளீன் விஷயத்துக்கா இருக்கலாம். ரிஸ்கி கன்டென்ட் இல்லாத விஷயத்துக்கா இருக்கலாம். இமெயிலு, Zoom, அ Slack, இந்த பில்லு கட்டுறது, இந்த மாரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கன்டென்ட் ரிஸ்கியா இருக்கிறதெல்லாம் வந்து பசங்க இல்லாத டைம்ல நம்ம கன்சியூம் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளே நம்மளோட ஆக்ஷன்ஸ ஒழுங்கா டிவைட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 3லேருந்து 10 வயசு வரைக்கும் அதுங்கலாம் நம்ம ஃபாலோவர்ஸா இருந்துச்சுங்க. நம்ம எது பண்றோமோ, நம்ம தான் ஹீரோ அவங்களுக்கு. ஸோ, நம்ம எத நார்மலைஸ் பண்றோம் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? இதில 2 விஷயம் இருக்குங்க. 1 நம்ம வந்து ஆக்ட்ட கிளீனா அவங்க முன்னாடி வச்சுக்கிறதுக்கு வி ஆர் மாடலிங் த ரைட் திங்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். அது 1. 2வது விஷயம் வந்து நம்ம பசங்க இல்லாம இருக்கும்போது சோஷியல் மீடியா பார்க்கறது வந்து அளவுல இருக்கிற வரைக்கும் நல்லது தாங்க. ஏன்னா நம்மளால ஃபார் எக்ஸாம்பிள் எவனோ ஒருத்தன் பைத்தியக்காரத்தனமா சோஷியல் மீடியால பண்றான்னா, பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு நம்மளால போயிட்டே இருக்க முடியும். ஹோப்ஃபுல்லி வி ஹேவ் தட் மெச்சூரிட்டி. ஆனா பசங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். அதே சமயத்தில நம்மளால பசங்க கிட்ட போயிட்டு நான் கண்ட்ரோல்டா பார்ப்பேன். என்னால ஃபில்டர் பண்ண முடியும். உன்னால முடியாது. அப்படின்றது லூசிங் ஆர்கியுமென்ட். அந்த ஆர்கியுமென்ட்ட நம்மளால வின் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஆக்ட்ட கிளீனா வச்சுட்டு வி கேன் ஹெல்ப் தெம். 2வது விஷயம் என்ன சொல்லுவேன்னாங்க, எஸ்டாப்ளிஷிங் கான்ஃபிடன்ஸ். நம்பிக்கைய வெளிப்படுத்துறது. இது வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, நம்ம வந்து பாசத்தினால நம்ம பசங்க கிட்ட பேசுறது முக்காவாசி விஷயம் பார்த்தீங்கன்னா, சந்தேக கண்ணோட பார்க்குற மாரியே தாங்க போய் சேரும் அவங்களுக்கு. நீங்க மத்தவங்க கிட்ட பார்த்தீங்கனாலே தெரியும். மத்த பேரண்ட்ஸ் அவங்க கிட்ஸ் கிட்ட எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். அதே தான் நம்மளும் நம்ம கிட்ஸ் கிட்ட பண்ணிட்டுருப்போம். ஸோ, இத ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, ஆ நம்மளுக்கு நம்ம கிட்ஸ் மேல ஒரு சில விஷயங்கள்ல இவன் சூப்பரா பண்ணுவான், இவ சூப்பரா பண்ணுவான்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த விஷயங்கள அ அப்படியே ஓப்பனா ஷேர் பண்றது. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. இவ இத ரொம்ப அழகா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. அத அவங்க கிட்டயும் சொல்லணும். மத்தவங்க கிட்டயும் இவங்க காது பட சொல்லணும். ஏன்னா நம்ம பொய் சொல்லல. உண்மையாலே நம்ம சந்தோஷப்படுற விஷயத்த தான் ஷேர் பண்றோம். அது அவங்க கேட்கும்போது பல விதத்தில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 1 அவங்க வந்து, ஓ! அப்பா, அம்மா நம்மள நோட் பண்றாங்க. அது அவங்களுக்கு தெரியும். 2வது விஷயம் அவங்க கான்ஃபிடன்ஸ் அதில பில்ட் ஆகும். தவிரவும் இத பண்றம்போது தான் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ரிஸ்கியான விஷயங்கள பேசுறதுக்கும். அப்பதான் அவங்களும் காது குடுத்து கேட்பாங்க நம்ம சொல்றத. ஓ! அப்பா அன்னைக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கேன்னு சொன்னாரே, அப்ப இத சொல்றாரு. அப்போ இது வந்து முக்கியமா தான் இருக்கும். இதுல ரிஸ்க்கா இருக்குன்னு சொல்றாரே அப்படின்னு அவங்களும் கேட்க அப்பதான் முற்படுவாங்க. ஸோ, அதனால எஸ்டாப்ளிஷிங் கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எங்க அப்பா, அம்மா அந்த மாரி பண்ணதில்ல. நம்ம காலத்துல அந்த மாரி வளர்ந்ததில்ல. அதெல்லாம் பேசுறது வேஸ்ட்டுங்க. ஏன்னா நம்ம என்ன கையில உலகத்தையே கையில வச்சுட்டு செல்ஃபோன்லயா சுத்திட்டு இருந்தோம் இல்லைங்களே! இப்போ காலங்கள் மாறி இருக்கு. பழக்கவழக்கங்கள் மாறி இருக்கு. நம்மளோட அப்ரோச் டுவர்ட்ஸ் கிட்ஸும் மாறி தான் ஆகணும். இட்ஸ் அ குட் திங். அடுத்த விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னாங்க, ஐடென்டிஃபையிங் த ப்ராப்ளம் கரெக்ட்லி. அது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, நம்ம வந்து நம்ம நம்ம போய் பசங்க கிட்ட பேசுற ஃபர்ஸ்ட்டு வேர்ட்லயே அவங்கள குற்றவாளி கூண்டுல போட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா போயிட்டு, "நேத்து எவ்வளோ நேரம் ஃபோன யூஸ் பண்ண? காமி." அப்படின்னு கேட்கும்போதே, எடுத்த உடனே குற்றவாளி கூண்டுல தான் போடுறோம். ஸோ அவங்க கிட்டேருந்து ஒரு ப்ரொடக்டிவ் கான்வர்சேஷன் எப்படி நம்மளால எதிர்பார்க்க முடியும்? நம்மகிட்ட யாராவது வந்து கேட்டாலே உடனே கடுப்பாவும். என்னைய சந்தேகப்படுறியா? அப்படிதான் போகும். பசங்க என்ன பண்ணுவாங்க? அதே தான் பண்ணுவாங்க. ஸோ பசங்க கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடி, நம்மளயே நம்மள வந்து திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ணிக்கணும். சோசியல் மீடியா இஸ் அடிக்டிவ். எனக்கே அது கஷ்டம். என் பையனோ, பொண்ணோ அதில கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. நான் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண போறேன். இத ஞாபகப்படுத்திட்டு போம்போது தாங்க ஸோ ப்ராப்ளம் கிட்ஸ் கிடையாது. சோசியல் மீடியா இஸ் த ப்ராப்ளம். வி ஆர் கோயிங் டூ ஃபேஸ் இட் டுகெதர். அப்படின்றது வந்து நம்மளுக்கே நல்லா ஆழமா பதியும். அப்போதான் வேர்ட்ஸ்லயும் அது கரெக்ட்டா வெளில வரும். இப்ப என்னையே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து சொல்லிக்கிறேன் நானு. இந்த Pokemon Go வந்துச்சு பார்த்தீங்களா? பயங்கர அடிக்டிவா இருந்தேங்க நானு. பயங்கரமா விளையாடிட்டு இருந்தேன். நாள் ஃபுல்லா விளையாடிட்டு இருப்பேன். ஆஃபீஸ்க்கு போம்போது ரோட்ல கூட விளையாடிட்டே போயிட்டு கேரக்டர்ஸ கலெக்ட் பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து கிராஸ் பண்ணும்போது பார்க்காம போய் கொஞ்சம் ரிஸ்கா ஆச்சு. நல்ல வேள ஒண்ணும் ஆவல. பட் அப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு ஐ டிசைடட் டூ அன்இன்ஸ்டால் த அ இது ஆப். ஆனா பசங்க முன்னாடி வச்சு பண்ணேன். பசங்க கூட பேசினேன். "இத பார்றா இவ்ளோ கஷ்டமா இருக்கு." அப்படின்னு சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ணேன். பசங்களே வந்து "இவ்ளோ கேரக்டர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கியாப்பா? ஏன் அன்இன்ஸ்டால் பண்றேன்னு?" கேட்டுச்சுங்க. நான் வந்து என்னால முடியல. என்னால வச்சுட்டு கம்மியா யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் டெலீட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னு பசங்க இது ஆக்சிடென்டலா பண்ணேன் பசங்க கிட்ட. பட் வாட் ஐ ரியலைஸ்ட் வாஸ் இது மாரி நான் பண்ணதுனால, பசங்க பார்த்துச்சுங்க. அப்பாவுக்கே எவ்ளோ கஷ்டமா இருக்கு. கேம் விளையாடுறதுல, அத கண்ட்ரோல் வைக்கிறதுல அப்படின்னு பார்த்துச்சுங்க.
அடுத்தது அவங்க சிச்சுவேஷன் வரும்போது என்னால பாருப்பா உனக்கே தெரியும் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு, அதே கஷ்டத்த நீ கோ த்ரூ பண்ணணுமா? லெட்ஸ் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ். இந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து குடுத்துச்சுங்க. உங்க விஷயத்தில அதே மாரி நீங்க வந்து இப்போ சோஷியல் மீடியா ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 மணி நேரமோ, 3 மணி நேரமோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அத நீங்க கட் டவுன் பண்றதுக்கு பசங்க கிட்ட உங்க பிரச்சனைய பேசுங்க. ஸோ, நீங்க வந்து அவங்க பசங்களே பார்ப்பாங்க. ஓ! சோஷியல் மீடியா யூஸ் பண்றத கம்மி பண்ண ட்ரை பண்றாங்க. அம்மாவுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்பாவுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும்போது, இஃப் யூ ஆர் ஓப்பன் டூ இட் நீங்க அவங்களே வந்து போலீஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். "இத பார்றா, நான் எப்பாவது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணேன்னா, என்ன பார்த்து சொல்லு. அம்மா நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கம்மா, கட் பண்ணு." அப்படின்னு சொல்லு. அப்படின்னும்போது வந்து தட்ஸ் த பெஸ்ட் வே. அவங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு அது தோணும். அதுதாங்க பெட்டர் வே. ஸோ, நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துக்கிறீங்க. ப்ராப்ளம் தனியா இருக்கு. 2 பேரும் அத ஃபேஸ் பண்றீங்க. அந்த சிச்சுவேஷன் அப்பதாங்க வரும். திஸ் வில் வொர்க் வண்டர்ஃபுல்லி வெல். இந்த 3 விஷயங்கள நீங்க பண்ணீங்கன்னா, அதாவது நீங்க ஆஸ் அ பேரண்ட் எப்படி ஃபோன யூஸ் பண்றீங்க, சோஷியல் மீடியா யூஸ் பண்றீங்க, எப்படி வந்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம் உங்க ஒர்க்க, அத பார்த்துட்டு, பசங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் குடுக்கறது, அப்புறம் வந்து ப்ராப்ளம கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி, கரெக்ட்டா அணுகுறது, இதெல்லாம் நீங்க பண்ணும்போது தான், உங்களோட பார்ட்னர்ஷிப் வித் த கிட்ஸ் வில் ஸ்ட்ரெங்தன். அப்பதான் வந்து அதுக்கப்புறமா நம்ம ஆப்ஸ் போடுறதோ, மானிட்டர் பண்றதோ, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்றதோ, இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தா, இட் வில் சிட் ரைட். ஸோ, ஃபர்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்ப இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடும்போது, ரீசனோட பசங்களாலயும் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அ அ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஜோன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாம ஆப்பிளுக்கு தனியா, ஆண்ட்ராய்டுக்கு தனியா ஆப்ஸ் இருக்கு, யுட்டிலிட்டீஸ் இருக்கு. அதில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒரு வீடியோ அதுக்காக தனியா பண்றேன். அ மத்தபடி என்னோட தாழ்மையான வேண்டுகோள், நம்ம இன்னைக்கு பேசின விஷயத்த ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஆரம்பிக்காதீங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம பேசின விஷயத்த பண்ணிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணீங்கன்னா, சக்சஸ் வில் பி பெட்டர். ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். தேங்க் யூ. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில ஏதாவது ஒண்ணு விட்டு போயிருந்துச்சுன்னா, இல்ல நம்ம பேசின விஷயத்தில ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மத்த நேயர்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாரி கன்டென்ட் புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக் கவர் பண்ணணும்னா, அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். தேங்க் யூ. பாய் பாய்.